ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா மீண்டும் பிரதமராக பதவியேற்றுள்ளார். ஜப்பானின் பாராளுமன்றம் நேற்றைய தினம் அவரை அடுத்த பிரதமராக தெரிவு செய்தது. ஜப்பானில் பாராளுமன்ற தேர்தல் கடந்த அக்டோபர் 27 நடைபெற்றது. இந்த தேர்தலில் இஷிபாவின் தாராளவாத ஜனநாயக கட்சி பெரும்பான்மையை இழந்தது. தாராளவாத ஜனநாயக கட்சி பாராளுமன்ற தேர்தலில் 191 இடங்களை மட்டுமே பெற்று 65 இடங்களை இழந்தது. கடந்த 15 ஆண்டுகளில் கட்சி அடைந்த மிக மோசமான தோல்வி இதுவாகும். இந்த நிலையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தின் விசேட அமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன்போது கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக ஜப்பான் பிரதமரை தெரிவு செய்வதற்காக பாராளுமன்ற வாக்கெடுப்பு இடம்பெற்றது. வாக்களிப்பின் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் இஷிபா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் யோஷிஹிகோ நோடாவை 221க்கு 160 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். ஆனால் 465 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 233 இடங்கள் தேவை. அக்டோபரில் நடந்த தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் இஷிபா பதவி விலக மறுத்துவிட்டார். மேலும் இஷிபா மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க முன்வந்திருந்த நிலையில் தற்போது பாராளுமன்ற வாக்கெடுப்பில் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனினும் 3 அமைச்சர்கள் தேர்தலில் தமது ஆசனங்களை இழந்துள்ளனர். அவர்களுக்கு பதிலாக புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதேவேளை ஜப்பான் ஜனநாயக கட்சியின் தலைவர் யோஷிஹிகோ நோடா இஷிபாவுக்கு எதிராக எதிர்க்கட்சி கூட்டணி அமைக்க முயன்றார். இருப்பினும் நோடாவால் இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லை. அத்தோடு பாராளுமன்றத்தில் முழு பெரும்பான்மை இல்லாததால் இஷிபா அரசாங்கத்தை நடத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் என அந்நாட்டு அரசியல் வல்லுநர்கள் கருத்து பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.